ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ. இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா, பாட்டிக்கு உடம்பு சரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பாட்டி இறந்து போயிட்டாங்க. அங்கே வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததில் எனக்கு வந்து உடம்பு சரியாமல் வந்து போயிடுச்சு. 19ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க, வியாழக்கிழமை நைட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து போயிட்டோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சா, உடனே போயிட்டு உடனே வந்தது. அதாவது இங்கே இருக்க கரூருக்கு தான் வந்து போயிருந்தோம். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு 3 மணி நேரம், திருப்பி அங்கேருந்து இங்கே வரதுக்கு 3 மணி நேரம். அப்புறம் இடையில அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் ஒத்துக்கல. ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்ததுனால கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து வீங்கிக்கிச்சா, உடம்பே எனக்கு ஒன்றும் செட் ஆகல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இப்போ பழைய நிலைமைக்கு வந்து வந்தாச்சு. வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் மனசு மட்டும் பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு வரல. அப்பாயோட ஞாபகம் இருந்துக்கிட்டே வந்து இருக்கு. ரொம்ப கஷ்டமாக வந்துருக்கு. இந்த சமையல் எல்லாமே சொல்லி கொடுத்தது எல்லாமே எங்கள் அப்பாய் தான். முக்கியமாக நான் கத்திரிக்காய் வறுத்து வீடியோ போட்டனாலே அந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு நிறைய பேர், சிஸ்டர் உங்கள் கத்திரிக்காய் வறுவலை பார்த்தாலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுக்கு காரணம் எங்கள் அப்பாய் தான். எங்கள் அப்பாய் சொல்லி கொடுத்த அந்த ரெசிபி தான் சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பாயோட சமையல் வந்து அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த சமையல் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டேன். அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ போடலை. அதுக்கப்புறம் இப்போல்லாம் கேஸ் வந்து ரொம்ப புக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வரத்துக்கு 20 நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா. என்கிட்ட இருக்க ஒன்று காலி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று வந்து போட்டிருக்கேன். அதனால் வந்து தீந்து போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பப்போ நம்ம வந்து விறகடுப்புலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விறகடுப்பில் தான் வந்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு சாதம், அதுக்கப்புறம் ரசம், அவரைக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.